புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வூதிய தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் காலை வரைச்ச வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்து நேற்று மாலை முதல் போராட்டத்தை தொடங்கினர். அரசு சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வி அடைந்ததை அடுத்து இந்த போராட்டம் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் தற்பொழுது குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பதிலாக தற்காலிக தொழிலாளர்கள் வைத்து பேருந்து இயக்குவதாக அரசு தயாராக இருக்கிறது. இதற்காக தற்காலிக பேருந்து ஓட்டுநரும் புதிய பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு அங்கு காத்து உள்ளனர். காலை 6 மணி நிலவரப்படி திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து 67 மாநகர பேருந்துகளில் இதுவரை 40 பேருந்து இயக்கப்பட்டுள்ளது. வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி புறநகர் போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து 55 பேருந்துகள் இதுவரைக்கும் 25 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக பேருந்து நிலையங்களிலும் பணிமனைகளும் போலீசார் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.